You believe devil. I am the devil. ஹேலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்ம இன்னைக்கான வீடியோவில் லெஜண்ட் ஆஃப் த டேங்க்லேண்ட் மானுவால நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்ல இருந்து இருக்கு, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட லாஸ்ட்ல ஹீரோ வந்து சம்பவம் பண்ணுறதுக்காக கத்தியை வந்து எடுத்துருப்பான்ல, அந்த எபிசோடோட அப்படியே கண்டினியூஷனாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் கத்தி எடுத்துட்டு போய் அந்த பாட்டு பாடிட்டு இருந்த பொண்ணு பின்னாடியே போய் நின்றுருப்பான். அந்த பொண்ணுக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. ஹீரோ அந்த அளவுக்கு கொடூரமா வந்து இருக்கான். அந்த பொண்ணுமே பயத்திலே வந்து இருக்க கத்தியை செம ஸ்பீட்ல எடுத்துட்டு போனவன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வால்ல சோடா பீம்ல இருப்பாங்கல்ல, அவங்களோட கண்ணெல்லாம் இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு டிசைன்ல வந்து இருக்கிறான். இதை பார்த்தா அந்த பொண்ணுக்கு சரியான ஷாக்கு. என்னடா பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டேய் மச்சான் பைத்தியம், என்னடா அங்க பண்ற அப்படின்ற மாதிரி ப்ளூ மண்டையுமே வந்து கத்த, பக்கம் இருந்து ஒரு 2 பேரு வாத்தல அப்படின்ற மாதிரி வந்து கத்துறானுங்க. தலை நீ இதை மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்னொருத்த வந்து கத்திட்டு வந்து இருக்கான். அதுல மூணாவதா ஒரு கொடுக்கு ஒண்ணு வருது. அந்த குட்டி பையன், சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஹீரோ கிரிக்கெட் இருந்தவன் சடனா நிப்பாட்டிட்டு கீழே இருக்கக்கூடிய பாட்டில வந்து எடுக்கிறான். எடுத்துமா அவன் அப்படியே தான் வந்து இருக்கான். சார் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து திரும்பவே வந்து சவுண்ட் வர, அவ்வளவுதான் ஹீரோ பின்னாடி திரும்பி ஒரு டீமன் லுக்க வந்து கொடுக்குறான். பயபோல அந்த இடத்துல வந்து ஸ்பாட்லயே மிரண்டு, சார் அவர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அதை நிப்பாட்ட சொல்லுங்க சார், அவர் ரொம்ப கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன், என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்றது அவருக்கே தெரியாம ஏதோ ஒண்ணு வந்து கிரிக்கெட் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் வந்து சொல்றான். அதுக்கேத்த மாதிரியே தான் ஹீரோவும் செமையா வந்து கிரிக்கெட் வந்து இருக்கான். சரியான ஸ்பீட்ல வந்து போயிட்டு மூவ் பண்ணிட்டு வந்து இருக்க, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோ வந்து தடுக்க வந்து போறாங்க. ப்ளூ மண்டைக்கு சரியான ஷாக்கு. என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுல ஒருத்தன் குண்டா இருக்கிறவன், டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த ஆள்ல வந்து இந்த மாதிரி கேவலத்தை எல்லாம் வந்து பண்ணுவ, நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு வந்து இருக்கான். பின்னாடி இருந்து ஹீரோவுக்கு சேரப் வந்து பண்றாங்க. அதுல அந்த குண்டா இருந்தவன், டே குட்டி பையன், இப்ப நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நீ என்னடா பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு வந்து இருக்க. ஹீரோ முழுசா வந்து கிரிக்கி முடிக்கல, இருந்தாலும் கொஞ்சம் வந்து கிரிக்கி முடிக்கிறான். அதுக்குள்ளவே இவங்க எல்லாருக்குமே வேத்துக்கொட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுது. என்னடா பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாஸ்டா ஃபைனல்ல 2 பேர் வந்து தடுக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சாலும் ஹீரோ அவன் கையில இருக்கக்கூடிய பாட்டில வச்சு, பாட்டில்ல சரக்கு தான் இருக்கு, அதுவே தண்ணி மாதிரி வந்து ஹேர்ல பறக்க விடுறான். எதுக்காக என்ன பண்றான் அப்படின்றது எனக்குமே வந்து தெரியல. அவன் அந்த மாதிரி குரல் வித்தியெல்லாம் பார்க்கறத பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் சரியான ஷாக்கு. இவங்க 2 பேர் அப்படின்னா அவங்க 2 பேரு பத்தாத்துக்கு ப்ளூ மண்டைக்கு அதுக்கும் மேல சொல்லவே வேணாம். ஏன் அவனுக்கு அந்த அளவுக்கு ஷாக் ஆகுனானுங்க அப்படின்னா, ஹீரோ வந்து அந்த சுவத்துல, அதாவது அந்த வால்ல ஒரு சிலைய வந்து செஞ்சு வச்சிருக்கான். அதை செஞ்சு வச்ச கையோட சரகையுமே எடுத்து குடிக்க, ஏண்டா பைத்தியங்களா, எதுக்காகடா என்னோட கலையை வந்து நிப்பாட்டணும் தடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? நான் எந்த அளவுக்கு ரசனையா வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நிப்பாட்டுவே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்ல சார் நான் எல்லாம் எதுவுமே நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து சொல்லிட்டு, யாரா அங்க பாட்டை நிப்பாட்டின, பாட்டை போடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறான். சாரோட மூட இதுக்கு மேல யாராச்சும் கெடுத்தீங்க அவ்வளவுதான்டா, உங்களை நான் கெடுத்துருவேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் வந்து அடிச்சு வெளியே தொடுத்துருவேன் அப்படின்றான். எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அந்த வயலினா என்ன கர்மம்னு வந்து தெரியல, அதை வந்து வாசிச்சுட்டு வந்து இருக்காங்க. பின்னாடி இருந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. ஹீரோவும் பிடிச்சி தாறுமாறா வந்து கிரிக்கெட் வந்து இருக்கான். லாஸ்டா ஃபைனலா அந்த ஸ்வாடா இல்ல நைஃப் ஏதோ ஒண்ணு, அதோட டிப்பை பிடிச்சி செமையா வந்து கிரிக்கெட் வந்து இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த மியூசிக்லயும் ஹீரோ பண்ற அந்த கலைனாலையும் செமையா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. எல்லாருமே தான் ஒரு வழியா அந்த நைஃபையும் ஹீரோ வந்து கையில எடுத்தவன் அடுத்த செகண்ட் அந்த நைஃபோட பின்னாடி பக்கத்தை வச்சு ஒரு தட்டு ஒண்ணு தட்டுறான். அவ்வளவுதான். அங்க வரக்கூடிய வைப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே அருமையா வந்திருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா, இப்பதான் ஹீரோ அதை முழுசாவே வந்து செஞ்சு முடிச்சிருக்கான். அங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல ஒரு சாமியோட சிலை வந்து தெரியுது. ஹீரோ அந்த சிலைக்கு முன்னாடி தான் சரக்கு அடிச்சுட்டு வந்து இருக்கு. இப்ப அந்த சிலைய கொஞ்சம் நல்லா வந்து காட்டுறாங்க. நெத்தியில ஒரு கண்ணு, அந்த நெத்தியில கண்ணு வச்சிருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, தலைவன் அவரை தான் வந்து வரைஞ்சு வச்சிருக்கான். அதோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல, நானா தான் ஒரு யதார்த்தமா பதார்த்தமா அடிச்சு விடுறேன். இப்ப அந்த பவுலியனுக்கு வெளியே வந்து கட்டிட்டு, நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்து இருக்காங்க. இப்ப அந்த பவுலியனோட லாங் ரேஞ்ச் ஷாட் வந்து காட்டினா அந்த இடத்துல சில டிஸ்கஷன் எல்லாம் வந்து போகுது. சார் நீங்க இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்து இருக்கு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எப்பனாலே வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோவை கொஞ்சம் பெருமைப்படுத்துற விதமா வந்து பேசிட்டு வந்து இருக்காங்க. ஹீரோவுக்கும் இவனுக்கும் சரியான ஷாக். என்ன அப்படின்னா, ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பெத்த கை, எல்லாருமே ஸ்க்ரோலு அது இது அப்படின்ட்டு பொண்ணும் பொருளுமா தூக்கிட்டு வந்து வரானுங்க. நான் திரும்பவுமே வந்து சொல்றேன், பொண்ணு
அப்படின்றது தங்கத்தை வந்து குறிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. அங்க வரக்கூடிய 7 பேருமே ஒருத்தருமே ஒரு விதமான ட்ரெஷர்ஸ வந்து எடுத்துட்டு வரானுங்க. இன்னும் ஒரு சிலரெல்லாம் விலங்குகளெல்லாம் தூக்கிட்டு வந்து வரானுங்க. ஹீரோவுக்கும் ப்ளூ மண்டேக்கும் சரியான ஷாக். என்னடா இவனுக்கு இப்படி பண்றானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, அதே சமயத்துல மச்சான் இது என்ன ஆனாலும் விடக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சிரிக்கிறானுங்க. அடுத்த சீன்லயே ஹீரோவும் அவனை பத்தி தற்பெருமை வந்து அடிச்சிட்டு இருக்க, சார் நீங்க ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். ப்ளூ மண்டே உன்னை நினைச்சா அப்பதான்டா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்து இருக்க, பேசிட்டு இல்ல மனசுக்குள்ளவே நினைச்சிட்டு வந்து இருக்கான் போல. இப்ப அடுத்த சீன்லயே ஹீரோ ஒரு தரமான ஒரு டிராகனை வந்து செதுக்கி வச்சிருக்கான். பக்கம் இருந்தவன் வாய வந்து பொழந்துடுறான். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் வாய பொழக்கல, பக்கம் இருந்த எல்லாருமே வந்து வாய பொழந்துடுறானுங்க. என்னடா இது இவ்வளவு அருமையா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்ட்லயே அந்த சிலை செஞ்சதுக்கான காசு தரணும்ல, காசு அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படின்றதுனால சாப்பாடை வந்து எடுத்துட்டு போக சொல்றானுங்க. இந்தாங்க இதுதான் உங்களுக்கான பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே தரமான சாப்பாடு. இவனுக்கு வந்து பெக்கர் செட்ல இருக்கிறதுனால தரானுங்களா அப்படின்றது வந்து தெரியல. அடுத்த சீன்லயே பிரிட்ஜு கடியில ரொம்பவே ஏழைங்க வந்து இருந்திருப்பாங்கல்ல, அதாவது பிச்சை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறான். இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, தேங்க்யூ ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது அந்த குட்டி பொண்ணு. என்கிட்ட நீங்க தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அதே சமயத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்பதான் இவனோட முகத்துல சிரிப்பே பாக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். திரும்பவும் அவங்க வீட்டுக்கே வந்து போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சரியான மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. 2 பேருமே ரொம்ப ஜாலியா வந்து படுத்துட்டு இருக்கானுங்க. ஏன் மச்சான் இன்னைக்கான நாள் எப்படி போச்சு, நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கிறான் ப்ளூ மண்டை. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா என்கிட்ட திரும்பவும் இந்த நாளை பத்தி பேசாதடா, இது ரொம்ப போரிங்கா வந்து போகுது, இன்னைக்கான நாள் இதோட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான் ஹீரோ. சரி ஓகே, இப்ப நீ என்ன பண்ண போற, எங்க போக போற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சுத்தி வளைச்சு வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அட பைத்தியக்காரா, அவனை திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு படுத்துக்கிறான். வெளியே இருந்து ஜீசங் ஜீசங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாரா இவன் இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி இவனுங்களுமே வெளியே இருந்து போய் பார்த்தா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்து சொல்றான். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு உள்ள வந்து போறான். உள்ள போனவன் சோசன் வந்து மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஏதோ சோசன் மிஸ் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே வந்து கேக்குறாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி எங்க போனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்து போவாங்க, ஆனா இந்த டைம்ல எப்படி காணாம போனாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கு ரிவர் பேண்டட்ஸ் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த தாத்தா வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துல அவ எப்பயுமே எங்கேயுமே தனியா வந்து போக மாட்டா. அதையும் மீறி தனியா அவ போறா அப்படின்னா அது ரொம்பவே ரேரான விஷயம் தான். அப்பயும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்து போவா. அப்புறம் இப்ப ரீசன்ட் டேஸா அந்த ரிவர் பேண்டட்ஸ் அப்படின்னு சொன்னால, அவனுக்கு வந்து ஓவரா வந்து கடத்த வந்து ஸ்டார்ட் பண்றானுங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் ஏதோ ஒரு ஆளுக்கு போய் வைக்க, அந்த ஆள் வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தப்பான வேலையை வந்து பாக்குறான். இதை கேட்ட ப்ளூ மண்டையனும் ஏதோ ரிவர் பேண்டட்ஸா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறான். ஆமா, அவங்களே தான், அவங்க இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான கொலைகாரங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாங் டைமா யாரு கண்ணுலயுமே மாட்டாம இருந்தானுங்க, இப்ப குழந்தைங்களை வந்து கடத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே வந்து சொல்றான். அதை சொல்லி முடிச்சுட்டு இப்ப அவ என்ன பண்றா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நான் வந்து அவங்களை காப்பாத்தி கூப்பிட்டாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அந்த வயசானவருமே ப்ளூ மண்டையை வந்து பார்க்க, ப்ளூ மண்டை ரொம்பவே சந்தோஷத்துல அவரை வந்து பார்த்துட்டு வந்திருக்கான். நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நான் வந்து இருக்கேன்ல, நான் வந்து அவங்களை காப்பாத்தி கூப்பிட்டாரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த வயசானவருக்கும் இவன் வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துற விதமா வந்து பேசுறான். ரொம்பவே நன்றி, இந்த நன்றியை நான் இதுக்கு மேல மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற இடத்துல வந்து காட்டினா பவுலியன் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஒரு ஹெட் ஆபீஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல என்கிட்ட ரொம்ப எதிரெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஏன்டா அந்த மாதிரி வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளூ மண்டையும் கொஞ்சம் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கிளி வந்து கேட்கிறான். பெக்கர் செட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நீ எதுக்காக இந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்கிற அப்படின்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் இந்த நேரத்துல என்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட ஹெல்ப் அப்படின்றது கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவருமே வந்து சொல்றாரு. ரிவர் பேண்டட்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க, ஓகே தான், ஒத்துக்கிறேன். பட் இதே மாதிரியான மழை இன்னொரு 3 நாள் பெஞ்சு அப்படின்னா இந்த ஊரே வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்படி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ரிவர் பேண்டட்ஸை பிடிச்சி மட்டும் என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். கேட்டது மட்டும் இல்லாம, நீ கேட்டல அந்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் இப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பெக்கர் செட்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே அந்த வெள்ளத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அணையை வந்து ரெடி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகத்தோட தான் வந்து இருக்கான். அதை பார்த்த ப்ளூ மண்டையும் தேவையே இல்லாம அந்த குச்சிதாடிக்காரனை வந்து யோசிச்சு பாக்குறான். பெக்கர் செட் லீடர் உன்னை வந்து பொழகண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் நீ ஏதாச்சும் தப்பு பண்ண போற அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வந்து பண்ணு, ஏன் அப்படின்றத நீ அங்க ஃபைட் பண்ண போகும்போது வந்து தெரிஞ்சுப்ப அப்படின்றத விடவும் இப்பவே நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்றான். அது என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து அதிகமா தெரியும். அது தெரிஞ்சது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மூச்சு விடுறது மாதிரி
ரொம்பவே ஈஸியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. கொலை பண்றதுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம போட்டு தள்ளிட்டு போயிட்டே வந்து இருப்பாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட புழு மண்டைக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. ஒரு மாதிரி ஷாக்லயே வந்து இருக்கேன். சரி ஓகேப்பா, எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நீ கேட்டா கேளு, கேட்க கட்டி போ அப்படின்ற மாரியுமே வந்து சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மழை அப்படின்றது இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து பெய்யும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாரியுமே வந்து சொல்ல, அதனால நீ ஃபுட்ட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்க. அப்படி சேர்த்து வச்சு அப்படின்னா, உன்னால கொஞ்சம் சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "அடே இதையுமே நான் உன்கிட்ட தான் வந்து சொல்றேன். நீ தேவையில்லாம போயிட்டு எங்கேயாச்சும் புலம்பி இது வைக்காத. அப்புறம் பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்" அப்படின்ற மாரி சொல்றான். இவனும் அந்த குச்சி தாடிக்காரன் மாரியே வந்து இருக்கான்ல. ஆனா இவன் அவன் இல்ல. இவன் வேற. "அடேய் நீ மக்கள காப்பாத்துறேன், அவங்கள காப்பாத்துறேன், இவங்கள காப்பாத்துறேன்ட்டு ஏதாச்சும் கோளாறான வேலைய எதுவும் பார்த்து விட்டுற போறடா" அப்படின்ற மாரி சொல்ல, ப்ளூ மண்டைக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. ஆனா இருந்தாலும் அப்படின்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல சீன கட் பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து காமிச்சா, அவங்க கிட்ட இருந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேணாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றான். அதுக்கு அந்த வயசானவரும், "சாரி என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு மாதிரி வந்து நின்னுட்டுருக்காரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே நம்ம நம்பக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "என்ன சொல்றீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறான். "ஆமா, நாங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். என்ன நாங்க எல்லாருமே நல்ல உடைய போட்டு பிச்சை எடுக்கிறோம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவருமே வந்து நின்னுட்டுருக்காரு. அதோட நிப்பாட்டல. எங்களுக்காக நிக்காம இருக்கிறதுக்கான காரணமும் அதேதான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அதே மாதிரி தான் அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே தான் மேல ஒரு கப்பல் வந்து போறாங்க. கப்பல்ன்னு சொல்றத விடவும் ஒரு கிழமை, அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு. அப்படியே சீன கட் பண்ணி ப்ளூ மண்டே கிட்ட வந்து வந்தா, ஆனா அது அப்படி இல்ல. அவங்க எல்லாருக்குமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து தெரியும் அப்படின்றதுனால தான் அவங்க ஒரு மாதிரி வந்து தயக்கப்பட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ப்ளூ மண்டையுமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு வந்திருக்கான். "ஏன்டா டேய் பெக்கர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக எத்தனடா பொய்ய சொல்லுவீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு அழுந்துகிட்டே செம கடுப்பு வந்து ஆகுறாரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு கெட்ட விஷயத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இவங்க கெட்டவங்க அப்படின்றதுனால அவங்க பக்கம் போயிட்டு நின்னுட்டானுங்கப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "சரி ஓகே. நீ எதுவுமே கவலைப்படாத. அத நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அழுந்துகிட்டே தான் வந்து இருக்காரு. ஒண்ணும் நிப்பாட்டல. இந்த பேக்கர் செட்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அதே மாரி தான். எல்லா மெம்பர்ஸும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்காங்க. யாருமே உண்மையா வந்து இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஸ்டோரியா வந்து இழுத்துட்டு போறாங்க. அதோட ஒண்ணும் நிப்பாட்டல. இன்னும் அந்த மனுஷன் அவரோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கொட்டி தீர்த்துட்டு வந்து இருக்க, பக்கம் இருக்கக்கூடியவங்களெல்லாம் தடுக்க வந்து வராங்க. இருந்தாலும் அந்த மனுஷனால சுத்தமா வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. அந்த நேரத்துல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்குள்ள போயிட்டு சடனா உள்ள வர்றவங்க ப்ளூ மண்டையோட ஃபேஸ வந்து காட்டுறாங்க. அவனுமே சரியான கடுப்புல வந்து இருக்கான். எப்படி இவங்க இந்த மாரி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அவ்வளவுதான் கொடைய எடுத்துக்கிட்டு ப்ளூ மண்டையுமே ஒரு மாதிரி சோகத்தோட வந்து கிளம்புறான். அவனுக்கு முன்னாடி ஒரு ஹூடி போட்டுட்டு, ஹூடி இல்ல ஒரு பில்ல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேணா வச்சுக்கோங்க. மழையில இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களுமே அந்த பிரிட்ஜுக்கு அடியில வந்து வர ப்ளூ மண்டை அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து மூவ் ஆகுறான். 2 பேருமே ஒருத்தர மாத்தி ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டு வந்து போக ப்ளூ மண்டை சுத்தமா அவர வந்து கண்டுக்கல. கண்டுக்காம தான் போறான். என்ன அப்டின்னா, அதான் ஃபுல்லா டென்ஷன வந்து ஏத்தி விட்டானுங்கல்ல. ஏதோ எல்லாருமே சேர்ந்து இவன வந்து ப்ளேம் பண்ற விதமா வந்து பேசிட்டு வந்து இருக்கானுங்கல்ல. அது எல்லாமே இவன் வந்து எல்லாமே என் தப்பு தான் அப்டின்ற மாரி சொல்லிட்டு வந்து இருக்காங்க. சடனா அந்த வயசானவங்களுமே வந்து நிக்க, ப்ளூ மண்டை நிக்காம முன்னாடி போயிட்டே தான் வந்து இருக்கான். பின்னாடி திரும்புனவங்களும், "ஹேய் நீ தானா அது?" அப்டின்ற மாரி ஒரு வாய்ஸ் ஒண்ணு வருது. ப்ளூ மண்டைக்கு சரியான ஷாக்கு. யார்றா என்ன அந்த மாரி வந்து கூப்பிடுறது அப்டின்ற மாரி சொல்லிட்டு, "டேய் நீ தான்டா அந்த ஹெம்ப் எவரெஸ்ட்ட தேடிட்டு வந்து இருக்கிறது" அப்டின்ற மாரி வந்து சொல்ல, "நீ என்ன கிரானி ஹியூங் அப்டின்ற மாரி கூப்பிடு" அப்டின்ற மாரியும் வந்து சொல்றாங்க அவங்க கிழவி. "இப்ப நீ எதுக்காக அவங்கள வந்து தேடிட்டு போற அப்டின்ற மாரி நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா?" அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவரோட பேர வந்து சொல்றாங்க. அந்த பேரு கருமம் தான் என் வாயில நுழையவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து கொடூரமா எழுதி வச்சிருக்கானுங்க. கண்றாவியா வந்து இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த பேரும் பொய் தானே அப்டின்ற மாரி சொல்லிட்டு ப்ளூ மண்டையுமே உதட்ட கடிச்சுக்கிட்டு வந்து போறான். சொல்லுங்க. எல்லாரும் சொன்ன மாரி அவரும் ஒரு திருடன் தான். திருடிட்டு இந்த ஊர விட்டுட்டு ஓடிட்டான் அப்டின்ற மாரி தானே வந்து சொல்லப் போறீங்க. எத திருடனா? என்னடா சொல்ற? அப்டின்ற மாரி அந்த கிழவியுமே வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் ப்ளூ மண்டையுமே வந்து திரும்பி பார்க்குறான். அந்த ஹெம்ப் எவரெஸ்ட் அப்டின்ட்டு ஒரு பெக்கர் வந்து இருந்தான். அந்த பெக்கர் அவன் ரொம்பவே நல்ல பையன் அப்டின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு திருடன் தான். ஆனா அவன் ரொம்பவே நல்ல பெர்சன் அப்டின்ற மாரியுமே வந்து சொல்ல, ப்ளூ மண்டைக்கா சரியான ஷாக்கு. என்னடா இவங்க இவ்ளோ பெருமையா வந்து பேசுறாங்களே அப்டின்ற மாரி சொல்லிட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்ன பேசுனாங்க அப்டின்றது வந்து தெரியல. ப்ளூ மண்டை போயிட்டு ஒரு ஆத்தங்கரையில முடிச்சு போட்ட எல்லா கயிறுமே ஒரு ஆத்துல எடுத்துட்டு போய் விட்டுருப்பான்ல, அந்த இடத்துல தான் சீன கட் பண்றாங்க. அவ்வளோதான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பார்க்குறேன். டாடா! பை பை.